வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பெண் டிரைவர் நம்ம மோனிகா இளங்கோட்ட பேரம் பேசுகிறாங்க. 1 கோடி ரூபா தாரேன், அந்த பெண் டிரைவரை தந்துரு அப்படின்னு இளங்கோ கேட்க நேரம் மோனிகா கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த நம்ம சிவா அயலி தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக செலியன்ட்ட போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, அந்த பெண் டிரைவர் மோனிகா கிட்ட தான் இருக்குது. அவள் ரித்திவிகா மூலமாக வாங்கி வச்சுக்கிட்டு அதை இளங்கோ கிட்ட பேரம் பேசுகிறா அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம செலியன் நேரடியாக மோனிகாவை வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன நினைச்சிட்ட நீ அந்த பென் டிரைவரை இப்ப தர போறியா இல்லையா அப்படின்னு மோனிகாட்ட இருந்து பென் டிரைவரை வாங்கிறாங்க. சிவாய அயலியம் வர வச்சு மறுபடியும் நம்ம இந்திராணிக்கு கைக்கு பென் டிரைவ் போதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அது ரெடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்புக்கான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா நம்ம மினிஸ்டர் கொலை வழக்கில் அதிரடி திருப்பமாக திவ்யாவும் அவர் காதலரும் சொல்கிறாங்க. மினிஸ்டருக்கு மூத்த பையன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட நோண்டி நொங்கெடுத்தா கண்டிப்பாக இந்த கொலையை மினிஸ்டரை கொலை பண்ணது யார் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் நாங்கள் கொலை பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிவாயும் அயலியும் இப்படியும் திரும்புதா, சரி மூத்த பையனையும் நம்ம நோண்டி நொங்கு எடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இளங்கோ நம்ம தான் அடுத்ததாக பதவிக்கு வரணும், அப்பாவுக்கு இடத்த பிடிக்கணும் அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக இந்த பென் டிரைவர் மட்டும் லீக் ஆகி அந்த விஷயம் வெளியே அப்பாவுக்கு அந்த வர்மாவோட கூட்டணி தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளால் அரசியலில் நிலைச்சி நிற்க முடியாது, நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு வந்துடும். அதனால கண்டிப்பாக இதை மறைக்கணும். அதுக்கு அந்த பென் டிரைவர் வெளியே வரக்கூடாது. அந்த பென் டிரைவர் இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னா மோனிகாட்ட இருக்குது. மோனிகாட்ட டீலிங் பேச வேண்டியதான் அப்படின்னு பென் டிரைவருக்கு 1 கோடி ரூபாய் டீலிங் மோனிகா பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவாய்க்கும் அயலிக்கும் இந்த தெரிய வருது. மோனிகா அந்த பென் டிரைவரை வச்சு டீலிங் பேச ஆரம்பிச்சிட்டா, அது சரிப்படாது, இதனால பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு அந்த இடத்துல உணராங்க. அதோட பார்த்தோன்னா மோனிகா கிட்ட இளங்கோ அது பென் டிரைவரை 1 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு பேரம் பேசுறாங்க. இளங்கோ கிட்ட பென் டிரைவரை பேரம் பேசி வச்சிருக்கா இந்த மோனிகா அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம சிவாயும் அயலியும் செலியன்ட்டு சொல்லி செலியன் கொதித்து எழுறாங்க. இந்த மோனிகா இப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டால, இதனால எவ்வளோ பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன், சிவாயும் அயலியை நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரடியாக மோனிகா கிட்ட போகிறாங்க. என்ன நினச்சிட்ட இருக்க நீ, அந்த பென் டிரைவரை நீ தான் வச்சிருக்கானு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பென் டிரைவர் என் கைக்கு ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். அசிங்கமாக இல்லை, அதை டீல் பேசியிருக்கியா அப்படின்னு கேட்க நேரம் இளங்கோ என்ன மிரட்டினாரு, அதுக்காக தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரமே மோனிகா ஆஃபீஸில் உள்ளவங்க 1 கோடி ரூபாய்க்கு மினிஸ்டருக்கு பையன் உங்களுக்கு தாராராம், இந்த டீலிங்கை ஓகேயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசிங்கமாக இல்லை மோனிகா, நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தப்பு தான். நீ எல்லாம் ஒரு காலத்துலேயும் திருந்த மாட்டா. இப்போ சொல்லுறேன், அந்த பென் டிரைவர் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செலியன் மோனிகா கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் மோனிகா பென் டிரைவரை செலியன் கைக்கு கொடுக்குறாங்க. செலியன் அந்த பென் டிரைவரை எடுத்துக்கிட்டு நேராக இந்திராணிகிட்ட கொடுக்க வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்திராணி இப்போ எதுக்கு வந்தீங்க, உங்கள் மோனிகா சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நீ சொல்லதுக்கா மறுபடியும் இந்த வீட்டில் காலை சொல்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன எனக்கு கல்யாணமா, மோனிகாவை சொன்னா அப்படின்னு தான் அவளே அடித்து கொண்டு வந்தாலும் அது எனக்கு தெரியாது, எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நல்லா உங்கள் மாதிரி நடிக்கிறீங்களா, உங்கள் நடிப்பெல்லாம் தேவையில்லை, இப்போ வீட்டை விட்டு போங்க, இது ஏன் வீடு அப்படின்னு இந்திராணி கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அண்ணி ஒரு நிமிஷம், எதுக்காக அன்னை வந்தாங்கன்னு கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த இடத்துல அயலி சொல்லுனா, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி திட்டுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த பாருங்க அண்ணி, அந்த மோனிகாட்ட இருந்து அந்த பென் டிரைவரை அன்னை உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பென் டிரைவர் கிடச்சிட்டா அப்படின்னு இந்திராணிக்கு சந்தோஷம் வருது. அதோட பார்த்தோன்னா ரித்திகா பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன, இந்த பென் டிரைவர் மறுபடியும் இந்திராணி கைக்கு வந்துட்டா, நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு திருடி மோனிகா கைக்கு கொடுத்தோன்னா அது மறுபடியும் இந்திராணி கிட்ட வந்துட்டே அப்படின்னு அந்த இடத்துல பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இந்திராணி நம்ம செலியனை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரு, நான் எனக்கும் அந்த கல்யாண பத்திரிகைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஒன்றை உசுப்பேற்றதுக்காக தான் அந்த மோனிகா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, நான் என்கேஜ்மெண்ட் அவளை கூட பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யார் கூட பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என் வாழ்க்கையிலேருந்து தான் நீங்கள் விலகியாச்சே அப்படின்னு ஒரு பேச்சுக்கு
நம்ம இந்திராணி வந்து சொல்கிறாங்க. அண்ணியும் எடுத்தோம் கௌத்தம் இப்படின்னு வந்து இவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணனை வந்து மோனிகா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கணும். பாவை பாப்பாவை அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவாயம் அயலியும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதே கட்டத்தில் நம்ம ரித்திகா நான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்து தான் இந்த பெண் டிரைவர் மறுபடியும் இந்திராணி கைக்குள்ளே போய்கிட்டுல அப்படின்னு வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஃபோனை போட்டு மோனிகாவிட்ட வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன நினச்சிட்டீங்க, மறுபடியும் இந்த செலியன் கொண்டு அந்த பெண் டிரைவரை கொண்டு இந்திராணிகிட்ட கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினாரு. ஆமாம் ரித்திகா, வேறு வழி இல்லை, செலியன் என்கிட்ட அப்படி வந்து கொஸ்டின் கேட்டப்போ எனக்கு வந்து கொடுக்காம இருக்க முடியலை, அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. வர்மா வந்து நம்ம கபிலனை பார்த்து இவன் அக்கா கையில் இருக்க பெண் டிரைவர் எனக்கு இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இல்லாட்டா உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன், ஜெயிலில் இருக்க உன் அப்பாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான முடிவை வந்து நம்ம கபிலன்கிட்ட வந்து சொல்கிறாங்கங்க.